குக்கர் ரப்பர் லூஸால் சமையலறையே தண்ணீர் தெரிக்குதா? இப்படி கூட சரி செய்யலாம், தூக்கி போட்டுடாதீங்க. ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் இன்று எந்த சமையலறையையும் நாம் நினைத்து பார்க்க முடியாது. அதனால்தான் ஒரு சிறிய பிரச்சனையும் பெரிய சிக்கலாக மாறுகிறது. குறிப்பாக குக்கரின் முக்கிய உறுப்பான ரப்பர் பிளேட் தளர்வாலேயே அழுத்தம் உருவாகாமல், விசில் அடிக்காமல், உணவு வெந்து வராமல், மேலும் தண்ணீர் தெறிப்பதும் போன்ற குழப்பங்கள் தொடங்குகிறது. இந்த நிலைமை ஏற்பட்டால் சமையலறையில் சரியான சமயத்தில் சமைக்க முடியாமல் நேரம் வீணாகும். இதை தவிர்க்க சில எளிமையான யுக்திகள் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் வீட்டிலேயே சுலபமாக முயற்சி செய்யக்கூடியவை என்றால் அதைவிட மகிழ்ச்சி வேறேது? இதற்கு நிறைய சுலபமான வழி உள்ளது. குக்கர் மூடியின் ரப்பரை ஃப்ரிட்ஜில் 10 முதல் 15 நிமிடங்கள் வைத்தால் அது சுருங்கி மூடியுடன் நன்றாக பொருந்தும். இதன் மூலம் விசில் அடிக்க வேண்டிய அளவுக்கு அழுத்தம் சுலபமாகவே உருவாகும். சிலருக்கு ஃப்ரிட்ஜ் வசதி இல்லாத போது அதற்கு பதிலாக ஐஸ் தண்ணீரில் ரப்பரை 10 நிமிடங்கள் வைத்தால் கூட அதே விளைவே கிடைக்கும். குளிர்ச்சியின் காரணமாக ரப்பர் சுருங்கும். மற்றொரு நடைமுறை வழி ரப்பரின் மேல் சிறிதளவு உலர்ந்த மாவு தடவுவது. இதனால் ரப்பர் மென்மையாகி மூடியுடன் நெருக்கமாக பொருந்தும். அதனால் அழுத்தம் விரைவில் உருவாகி விசில் அடிக்கும். அடிக்கடி குக்கர் மூடியின் ஓரத்தில் கசிவு ஏற்படுகிறதா? அதுவும் ரப்பர் சரியாக அமையாததற்கே காரணம். இந்த நேரத்தில் அதை எடுத்து பிழிந்து மையப்படுத்தி திருப்பி பொருத்த வேண்டும். விசில் அடிக்காத போது சிலர் அதை சூடாகவில்லை என்று எண்ணி தீயை அதிகப்படுத்துகிறார்கள். ஆனால் முதலில் பார்க்க வேண்டியது ரப்பர் பிளேட் தான். அது தளர்ந்தால் சத்தமில்லாமல் அழுத்தம் வெளியேறிவிடும். குக்கர் முழுவதும் கொதிக்கிறது, ஆனால் விசில் சத்தமில்லை என்றால் அது ரப்பரின் பழுதை உணர்த்தும் எச்சரிக்கை. அதை எடுத்து சோதிக்க வேண்டும். ரப்பரை வெந்நீரில் கழுவி எண்ணெய் மற்றும் உணவு பசை படியாமல் பராமரிக்க வேண்டும். எண்ணெய் படலம் மேல் படிந்து இருந்தால் அது சிக்கல்களை உருவாக்கும். ஒரே ரப்பரை எல்லா குக்கரிலும் பயன்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு குக்கருக்கும் அதற்கே உரிய அளவு மற்றும் வடிவத்தில் தனி ரப்பர் பிளேட் தேவைப்படும். பொருந்தாதது எதையும் வலுக்கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது. சமையலுக்கு பிறகு மூடியுடன் ரப்பரை உடனே கழற்றிவிட்டு சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி வைப்பது அவசியம். வெப்பத்தில் தொடர்ந்து வைத்தால் அது விரைவில் தளர்ந்துவிடும். வாரத்தில் ஒருமுறை ரப்பரை வெந்நீரில் நன்கு கழுவி தனியாக பேன் ஒன்றில் வைத்து பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு பராமரித்தால் நீண்ட நாட்கள் அது நல்ல நிலையில் இருக்கும். பல வருடங்களாக பயன்படுத்திய ரப்பர் மிகுந்த தளர்வையும் கசிவையும் ஏற்படுத்தலாம். தாமதிக்காமல் புதிய ரப்பரை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய ரப்பர் பிளேட் வாங்க 50 முதல் 60 ரூபாய் மட்டுமே செலவாகும். இது பெரிதாக சிந்திக்க வேண்டிய செலவு அல்ல. மாற்ற வேண்டும் என்றால் உடனே மாற்ற வேண்டும். ரப்பரை பலமாய் இழுத்து கையாளக்கூடாது. சிலர் அதை நீட்டி பிழிந்து பார்த்து அழிவடைய செய்கிறார்கள். மென்மையாக கையாள வேண்டும். ரப்பரின் மேல் எண்ணெய் தடவ வேண்டாம். சிலர் பளபளப்பாக இருக்க என்று எண்ணெய் தடவுகிறார்கள். ஆனால் இது குக்கருக்கே பெரும் பாதிப்பை உண்டாக்கும். முதலில் மூடி பொருந்துகிறதா என்பதை கை விரலால் சுற்றி அழுத்தி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் கசிவும் சத்தமின்றியும் பிரச்சனை காட்டாமல் இருந்தாலும் உணவு வெந்து வராது. இவ்வாறு சமையலின் அடிப்படை ஒழுங்கு என்பது அந்த ஒரு ரப்பர் பிளேட்டின் செயல்திறனை பொறுத்தே அமைகிறது. சின்னதொரு பொருள் என்றாலும் அதனால் ஏற்படும் சிக்கல் பெரியது. அதனால் இதை சிக்கனம் பார்க்காமல் மாற்றிவிட வேண்டும்.